நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த சிரிக்கிற ஆற்றலை உங்க அப்பா எனக்கு சித்தப்பா கிடையாது, எங்க அப்பா உங்களுக்கு பெரியப்பாவும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். இயேசு என்கிற ஒரு தகப்பனுடைய இரத்தத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம. கையை தட்டி கத்தரை சோதரம். நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம், நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த சிரிப்பு என்கிற ஆற்றலை மனுஷனுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்கிறார். எங்கேயாவது எருமை சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா பிரதர்? எருமை சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? நாய் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? இனிமேலும் பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த ஆற்றலை மிருகத்துக்கு ஆண்டவர் கொடுக்கல, மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கணும். ஆனால் இன்னைக்கு யூடியூப்ல மிருகம் கூட சிரிக்குது, குரங்கு சிரிக்குது, எருமாடு கூட சிரிக்குது. ஆனால் 6 அறிவு கொண்ட மனுஷன் மட்டும் தான் என்ன செய்ய மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எங்க ஊர் ஸ்லாங்ல சொல்ல போனா வக்கர புத்தி. என்ன புத்தி? நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்க அப்பா எனக்கு சித்தப்பா, we are one family. வக்கர புத்தி, பொறாமை, எரிச்சல் அது உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா சிரிப்பு ஆமாக்கிற மட்டும் ஒரு அலேலியா சொல்லுங்க. நல்லா புடிங்க, நல்லா பாடுங்க. இந்த 5வது மாசத்துல தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த 3வது நம்ம பாட போகிறோம். சத்ருவின் கோட்டை தகர்ந்துடைய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே. உங்க குடும்பத்துக்குள்ள உங்க தொழிலுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சாத்தானுடைய அஸ்திவாரங்களும் நீங்க துதிக்கும் பொழுது அசைக்கப்படும். இணைந்து பாடுவோமா? நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு நம்ம பாட போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழு பலத்தோடு, கொஞ்சம் கைகளை தட்டி முழு பலத்தோடு, நல்ல உற்சாகத்தோடு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீங்க அறிக்கை செய்து பாடுங்க, நீங்க அறிக்கை செய்யுங்க. என் தொழிலுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய எல்லா சாத்தானுடைய கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது அவைகளை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட போகிறார். என் அறிக்கை செய்து பாடலாம். நிச்சயமாய் அற்புதங்களை உங்கள் கண்கள் காணும், அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும். ஆமென். சத்ருவின் கோட்டை தகர்ந்தோடிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சத்ருவின் கோட்டை தகர்ந்தோடிய ஆமென், சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ, துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக சொல்லுங்க, சொல்லுங்க, நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய அல்லேலூயா. கரைதிரை முற்றும் நீங்கிடவே, கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈ மைனர், அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர்.
நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். எத்தனை பேருக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய கண் என்ன பார்த்துட்டு இருக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறேன்னு சொல்ல மட்டும் கரங்களை உயர்த்தி காமிங்க. வாலிப தங்கச்சி, எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்ன பார்க்கிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்ப்பா, அவர் முகத்தையும் பார்ப்பா, உங்க இருதயத்தையும் பார்ப்பா. அல்லேலூயா. அவர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார், அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்தவராய் இருக்கிறார், இதுவரைக்கும் நடத்தினவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னா